ஸோ வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் ஜிஜிடி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சிட்டி எஸ்எம்பியில் நம்ம ஜாயின் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல இருந்துக்கலாம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்எம்பி எப்படி இருக்குன்னு கட்டுறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு இருக்கும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டின்னு சூப்பராக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மீட்டிங் ஹால் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் வந்து இங்கே தான் பேசிப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த ஏரியா. ஸோ அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாயின் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பட் இது நம்ம கட்டவே இல்லை. நான் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன் கட்டுறப்ப. ஸோ அதனால் வந்து நம்ம எம்ஜிடபிள்யூ ஸ்குவாடும் அப்புறம் வந்து கோஸ்ட் ப்ரோன்னு ஒருத்தர், அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மடாரா இவங்க தான் கட்டியிருந்தாங்க. அப்புறம் திருப்பம் ப்ரோவும் கட்டியிருந்தாலும் 1 2. ஸோ இப்போ இங்கே பார்த்தா ஏதோ ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ட்ரீ ஆர்டிஃபிஷியல் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அது அப்படி தான் நானும் வச்சுக்கிறேன். இங்கே அந்த மேஜிக்கல் ஃபால்ஸுங்கிறாங்க. ஸோ ஆனால் வேறு லெவலுக்கு இது கட்டியிருக்கலாம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மாதிரியே பண்ணியிருக்காங்க. பட் போகிறதுக்கு வழி தான் ரெடி பண்ணல. அதுக்கு நம்ம எப்படியும் ஏறி போய்க்கலாம்னு பார்த்தா ஸோ இந்த இடத்த தான் தமிழ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோரும். ஸோ எனக்கு நான் தான் தெரிஞ்சு லேட்டாக போடுறேன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ அப்புறம் மேலே போய் காட்டலான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. நடுவில் வந்து ஒரு ரெசார்ட் கட்டின அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலான்னு அது ஒருத்தர் ஐயனே எடுத்து இது செஞ்சே ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஒருத்தர் நம்ம இன்னும் எதுவுமே செய்யலை. ஸோ வந்து இங்கே உட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம்னு உட்டு கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நைட் டைம் ஆயிடுச்சு. இதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஹார்ட் மோடில் இருக்குது. ரொம்ப ஒரு அடித்தாலும் ஒரு 3 ஹார்ட்டுக்கிட்ட போயிடுது. ஸோ இது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உட்டு கூட எடுக்க மாட்டோம். ஒருத்தர் வந்து சாமி வந்துடும் அதுக்குள்ளே. ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு, யாருமே தூங்கலை, பெட்டு யார்ட்டுமே இல்லை. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக வேறு போயிடுச்சு. இது கரெக்டாக ஒருத்தன் வந்துட்டான். சரி யாரும் தூங்க மாட்டாங்களே ஒரு இதில் இருந்தேன். இப்போ டூல்ஸை நம்மளால் செய்ய முடியாது, எனக்கு டப்புன்னு வந்து அடிச்சிருவானுங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம், ஏன்னா பக்கத்தில் ஸ்பானத்துக்கு லேட் ஆகும்னு. அதுக்குள்ளே பார்த்தா எம்ஜிடபிள்யூ வந்து திருப்பம் ப்ரோ அடித்து செத்துட்டாரு. சரி இதெல்லாம் காட்டோன்னா டேரெக்டாக வந்து நான் காலையில் ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்டோன் எடுத்து நான் இப்போயே அயன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலான்னு டக்குன்னு இது தேவையானதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டோன்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த உட்டன் பிக்காக்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஹார்ட் மோடில் இருக்கிறனா டக்குன்னு ஹங்கர் பாரும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு எல்லாம் குறையுது. அப்புறம் இது வேறு அடிக்கடி வேறு எங்கேயோ போகுது. பார்த்தா இங்கே அயன் நான் பார்த்துட்டேன். ஸோ அயன் எடுக்கலாம் தான் ஸ்டோன் பிக்காக்ஸ் டக்குன்னு செஞ்சேன். ஸோ இங்கே வந்து அயன் ஒரு 3 அயன் இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு அயனோட ஏமாற்றிவிட்டானுங்க. சரி உள்ளே அயன் இருக்குன்னு டப்புன்னு தெரியாமல் இறங்கிட்டேன். ஸோ டக்குன்னு செத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் தான் இந்த இதில் சாவரன்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதிகமாக செத்துறாங்க. பார்த்தா மேலே இறக்கி விட்டுருச்சேன்னு நான் எப்படி இறங்குறதுன்னு. ஸோ திருப்பம் மேலே தான் ஏறலான்னு தான் பார்த்தா கீழே இறங்கிட்டேன் தெரியாமல். சரி டப்புன்னு போய் நம்ம லூட்லாம் எடுத்துக்கலான்னு டக்குன்னு இந்த சைடில் போனேன். ஆனால் எந்த ஏரியான்னு மறந்து போய்ட்டு நான் போன சைடு. ஸோ தப்பான சைடுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த தான் கரெக்டான ஏரியான்னு கரெக்டாக இந்த சைடும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த சைடுன்னு தான் தெரியல, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஏன்னா நானும் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல நான் செத்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக காட்டலான்னு பார்க்குறேன். அந்த ரெக்கார்டிங் வேறு பெரிய தொல்லை. நான் வந்து இது இன்கேமில் இருக்க ரெக்கார்டு தான் நான் ஆன் பண்ணி. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு ரவுண்ட் மாதிரி தெரியும். அப்புறம் வந்து லேக் இஷ்யூ லைட்டாக இருக்கும், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அது மீதியெல்லாம் போக கரெக்டாக தான் இருக்குது. சரி டப்புன்னு அந்த இடத்துக்கு போயிடலாம் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே அயன் அதிகமாக இருந்துச்சு கைஸ். நம்மளுக்கு ஒரு செஸ் பிளேட் செய்கிற மாதிரியே இருக்குது நம்மள்ட்ட அயனு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்னு டக்குன்னு இங்கே இருக்க அயன் செஞ்சு அயன் பிக்காக்ஸ் டப்புன்னு செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம தான் செகண்ட் பர்சன் வந்து அயன் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இது ரெடி பண்ண தான் இருந்தாங்க தமிழ்நாடு. ஸோ அதுக்கு ஃபோட்டோ எடுக்க எல்லாம் போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அதனால் நான் இருக்க மாட்டேன் ஒரு தமிழ்நாட்டில். பட் நம்ம தமிழில் நான் வந்து ஹவுஸ் கட்டுறது தான் ஃபஸ்ட்டு இதே போட்டிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான ஹவுஸு. ஸோ பீச் எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டர் ஹவுஸ் கட்டியிருப்பேன். பட் அதோடு இது கொஞ்சம் லைட்டாக பெருசு. ஸோ இது எஸ்எம்பி முடிகிற வரைக்கும் கூட இந்த ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் எபிசோடு இல்லை 0th எபிசோடு. அது வந்து சும்மா அந்த டூர் மட்டும் காட்டினா எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அது காட்டுறதுக்கு மட்டும். ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக வீடு மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே அயன் ஸ்மெல்ட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு அயன் பிக்காக் செஞ்சுக்கலான்னு. அதுக்குள்ளே இங்கெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்தேன். ஸோ விசிலேருந்து எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இங்கே டக்குன்னு எனக்கு வந்து ஒரு அயன் கிடச்சிருச்சு. சரி வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா என்கிட்ட உட்டு இல்லை. ஸோ உட்டு போய் எடுக்கலான்னு. ஸோ இந்த இடத்துல உட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் என்ன பண்ணுறது, நான் உட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எப்போ உட்டு எடுத்தால் வந்து சாப்ளிங்கே பேஸ் பண்ணிட்டேன்.
பட் எங்கள் பில்டிங்லாம் எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள தான் பண்ண முடியல சான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதோ எஸ்எம்இ திறந்தா நாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இன்னொருத்தங்க ஸ்டோனேஜே தாண்டிட்டாங்க. ஸோ நாம் அதை தாண்டி வேறு இடத்துக்கே போயாச்சு. ஸோ டப்புன்னு இங்கே இருக்கிற வுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலான்னு ஸோ டக்குன்னு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் நம்மள்ட்ட அயன் பாதி ஸ்மெல்ட்டாக இருக்கேன். நாங்கள் வுட்டு 2 தான் போட்டு வச்சுருந்தேங்க. ஸோ லேட்டாக தான் ஸ்மெல்ட் ஆகும். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வெறித்தனமான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 300 வியூஸ் போயிடுச்சு. பட் யாருமே சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும் கூட சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அயன் ஸ்மெல்ட்டுக்கு திரும்பி போட்டாச்சு எங்கள் வுட்டு வச்சு. ஸோ எந்த இடத்துல பேஸ் கட்டலான்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி இந்த சைடில் சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணலான்னு பார்த்தா பெரிய பள்ளமாக இருக்குது. ஸோ விழுந்தா கன்ஃபார்ம் டெத்து தானே. ஸோ இந்த சைடு வேணானே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த சைடில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே வீடு கட்டுறது கரெக்டாக இருக்குமான்னு. ஸோ நம்ம அயன் பாதி ஸ்மெல்ட் ஆகிருக்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரே ஒரு அயன் தான் ஸ்மெல்ட் ஆகிருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ டக்குன்னு இங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு. ஸோ ஆக்ஸ் கூட இல்லை, நான் பிக்காக்ஸில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கட் பண்ணிடலான்னு நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீசி ஒரு போட்டால் ரொம்ப இதாக இருக்குல்ல கடிக்கிற மாதிரி. பட் பார்த்துக்கலான்னு நானும் வீசியில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமில் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி தெரியல. பட் எனக்கு அந்த இடத்துல லைட்டாக லேக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆனிச்சு. பட் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணியே இது பண்ணிக்கிறேன். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் லைட்டாக வாழணும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா இது சரியான ஸ்லோவாக இருக்குது கைஸ். பிளாஸ்ட் ஃபர்னஸ் தான் செய்யணும் போல் ஸ்பீடாகிறதுக்கு. சரி இது டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகணும், டக்குன்னு இந்த உடச்சிடலாம். நானும் கரெக்டாக இது பாதிக்கிட்ட வந்த உடனே டக்குன்னு உடைக்கலாம் பார்த்தேன். சரி அதெல்லாம் வேணான்னு டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த வுட்டையும் எடுத்து நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ரொம்ப அவசரம் கழித்து நான் ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணி நெதர் போர்ட்டல் போட்டு நான் இதுக்கே போய்ட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா ஒரு வீடு தான் கட்ட போகிறதுக்கு தேவைன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்லி காபிள் ஸ்டோன் அப்புறம் வுட்டு மட்டும் தான் இருக்க போகுது, வேறு எதுவுமே இருக்காது இந்த வீடு. அது வுட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வுட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஸ்க்ரூ வுட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டாக் கிட்ட தேவைப்பட போகுது கைஸ் ஸ்டோனு. ஸோ ஒரு 2 ஸ்டாக் நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளோன்னு தெரியல அந்த இடத்துல டப்புன்னு. ஸோ 2 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிக்காக்ஸும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எடுக்கிறதுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வுட்டுக்கு தான் இப்போ நம்ம இங்கே வுட்டு எடுத்துக்கலான்னு. ஸோ இந்த இடத்துல வுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எஸ்எம்பியில் ஃபுட்டுக்கு தான் பிரச்சனை ஆச்சு. ஏன்னா ஹங்கர் பட் டக்குன்னு குறையுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கொஞ்சமாக இது மட்டும் செஞ்சுக்கலாம், ஆக்ஸ் மட்டும் அப்படின்னு டக்குன்னு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். காபிள் ஸ்டோன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்மள்ட்ட டைமண்டும் கொஞ்சம் கிடச்சிருச்சு, அதை வச்சு இதுவும் செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். பட் அது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு வேணால் இது வேணால் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு மாற ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்கு இந்த சைடில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூட் பயம் இருக்குது. ஸ்க்ரூட் பயம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஸ்னோ ஏரியாவும் இருக்குது. ஸோ அங்கேருந்தே நம்ம ஸ்க்ரூட்டுக்கெலாம் எடுத்துக்கலான்னு பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு லோட் ஆகலன்னு சங்க்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணாலும் கிளியர்லாம் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு. ஸோ ஒரு 27 லாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே கன்வெர்ட் பண்ணால் ஒரு 2 ஸ்டாக் கிட்ட வந்துடும் வுட்டு. ஸோ அது மட்டும் எடுத்துக்கலான்னு டக்கு நான் வீட்டுக்கு போய் வுட்டு எல்லாமே செஞ்சுட்டேன். ஏன்னா இந்த வீடியோ டக்குன்னு முடிக்கணும், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு தான் இருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்மளுக்கு காபிள் ஸ்டோன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ டப்புன்னு நம்ம காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 10 பிளாக் மேலே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம அதிகமாக தேவைப்படும். அப்புறம் முக்கியமாக கிளாஸ் பேனல் வேணும். அது நீங்கள் ஒரு 20 இருந்தால் ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக 10 வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சைடு 3 வச்சுக்கிட்டு அப்புறம் கீழே குச்சி ஸோ நீங்கள் ஒரு இந்த சைடும் ஒரு 10 வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடு ஒரு மாடர்ன் ஹவுஸ் தான். பட் நான் வுட்டன் வெர்ஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ வுட்டு காபிள் ஸ்டோன் வச்சு தான் இந்த ஃபுல்லாகவே நான் கட்டியிருப்பேன் இந்த வீடை. பார்த்திங்கன்னா பலமாக குறையுது. ஸோ இப்போ இந்த இடத்த 3 உடச்சிட்டு நீங்கள் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்க்ரூ வுட்டு வைங்க. ஸோ உங்களுக்கு என்ன வுட்டு கிடைக்குதோ அது வச்சுக்கோங்க. நான் ஷேடர் வச்சுருக்கனால எனக்கு ஸ்க்ரூ வுட்டு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த சைடில் நீங்கள் ஒரு 10 வைக்கிற மாதிரி 10 பிளாக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இது 10 பிளாக் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணோம், திரும்பி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம வச்சுட்டு போயிடலான்னு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அதை மட்டும் உடச்சிக்கோங்க. அவங்க 10 வச்சுக்கிட்டு இது நம்ம ஃபுல்லாக இது பண்ணணும், காபிள் ஸ்டோன் வச்சு நம்ம இது பண்ணணும். ஸோ இது காபிள் ஸ்டோன் அதிகமாக தரும். ஸோ நம்ம அந்த மாதிரி 3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே கரெக்டாக இருந்துச்சுன்னு டப்புன்னு இது வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே இப்படிக்கு சோறு பஞ்சதுக்கு ஒன்லி பெரிஸ் மட்டும் தான் தின்றுருக்கேன். ஸோ பெரிஸ் மட்டும் தான் இங்கே அது கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு ஹங்கர் பார் மட்டும் தான் ஏற்று தவிர ஸோ டக்குன்னு ஹெல்த்தை ஏற்ற மாட்டேங்குது. நம்மளுக்கு ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அப்புறம் தான் ஹங்கர் பார். ஸோ கரெக்டாக இங்கேயே ஒரு ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அவுட்லைனுக்கு. ஸோ இப்போ கீழே போட்டு முடிச்சா அந்த பாதியோடு முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ
ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணிவிட்டு வந்து காட்டுறேங்க கைஸ். நடுவில் வேறு இந்த ஃபுட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ என்னென்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் பண்ணுறது தான் கைஸ் வேலை, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாதி ஐடியா கிடச்சிரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஹவுஸே நான் வந்து கொஞ்சமாக ஸ்டோனு அப்புறம் வந்து உட்டு வச்சு மட்டும் கட்டுறேன். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஸ்டார்டர் ஹவுஸாக தான் இருக்க போகுது. அது முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு, எப்போயே ரீச் ஆகிருச்சு. ஆனால் ஏன் இப்போ பேசுகிறேன்னா, நான் வீடியோவை போடல கொஞ்ச நாளாக. ஏன் பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டி எஸ்எம்பி ஒரு ரீசனே, அது இல்லாமல் வேறு பல ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த சைடில் வந்து நீங்கள் ஒரு 8-7 பிளாக்ஸ் போய்க்கோங்க சொல்லி. ஸோ நான் ஸ்க்ரூ வுட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பாதி கவர் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப எனக்கு வந்து வுட் இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ என்னன்னா நான் ஃபுல்லாலாம் காட்ட போகிறதில்ல, ஏன்னா கட்ட போகிறதெல்லாம் நான் காட்டினா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்சளவுக்கு பாதி தான் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு நம்ம மாற போகிறோம். ஸோ அதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆஃபெலி. ஸோ அதுக்குள்ளே போட்டாலும் போட்டுருவேன் நான். அது முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ சீக்கிரமாக வரத்துக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இதை வந்து வுட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் இது என் பெர்மனண்ட் ஹவுஸாக இருக்கவே போவதில்லை, சும்மா ஸ்டார்டர் ஹவுஸ் தான். ஏன்னா இந்த மோடு வேறு ஹார்டில் இருக்கனால டப்புன்னு என்னது ஜாமி கிரீப்பர்லாம் வெடிச்சா டக்குன்னு செத்துறோம் ஆர்மரே இருந்தாலும். ஸோ அதனால் ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் அது ஏற்றுக்குன்னு சின்னதாக இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஏதோ பொருட்கள் வைக்க முடியும். ஸோ முன்னாடி இந்த பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து கொஞ்சமாக இது நம்மளுக்கு சேண்டு தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து சேண்டு மைனிங் இறங்கியாச்சும் ஒரு 1 ஸ்டாக் கிட்டே கிடச்சா போதும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பேனல்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேனல்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பேனல்ஸுக்கும் வந்து ஒரு மோடு இருக்குது. அது என்னென்னா அந்த வந்து ஸோ உங்களுக்கு ஜாவானுங்க தான் தெரியும், அது வந்து கனெக்டடாக இருக்கும் பிளான்ஸ் அதனால் பேனல்ஸ்லாம். ஸோ ஆனால் பெட்டராகலாம் அப்படி கிடையாது. அது நீங்கள் அந்த மோடு வச்சு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் இந்த வீடு. ஆனால் இங்கே நான் வந்து அதெல்லாம் நான் போடவே இல்லை, சும்மா ஷேட்ரு ஓரளவுக்கு பேசிக்கான ஷேட்ரே போட்டிருக்கேன், அதே நம்மளுக்கு போதும். ஆனால் இது ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது இந்த ஷேட்ரு. ஏன்னா அந்த வாட்டருக்குள்ளே போகிறப்பெல்லாம் அது ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. நான் வந்து ஐயன் ஆர்மருக்கு தான் மாறலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைமண்ட்கே அது கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வீடியோ நான் எடுத்து செகண்ட் பார்ட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு நான் இதாகிட்டேன். ஆனால் வந்து நான் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப லேட்டாக போடுறேன். எல்லாருமே வீடியோ போட்டாங்க, நான் தான் தெரிஞ்சு லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, செகண்ட் பார்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபர்னஸில் போட்டு ஏற்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் டக்குன்னு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபென்ஸ் எடுத்திருந்தேன்னா கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 12 தேவைப்படும் இந்த இடத்துக்கு மட்டும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது, பட் நம்மளுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாகவே இருந்தாலும் ஓகே. இந்த ரொம்ப டிசைன்லாம் போடுறதில்ல, சும்மா அவனுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது யூஸ் பண்ணியிருந்தானுங்க கார்ட்ஸ்லாம். நான் வந்து எதுவுமே நெதர் போர்ட்டில் இருக்கிறது தெரியும். நீ நெதர் போயிட்டியா அப்புறம்னு கேட்கல, நான் நெதர்க்கே போகல. அது எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தார், அதுக்கு வந்து அவர் நெதர் போர்ட்டலில் தான் வந்தார். அவர் 20,000 பிளாக்ஸ் தள்ளி இருக்கார். அவர் யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் பேனல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இப்படி ஒன்றா நான் லைனாக அரேஞ்ச் பண்ணோம். இது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேனல்ஸ் வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வேறு ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால. ஸோ நான் ஃபுல்லாக வச்சே முடிச்சுட்டேன். அதில் எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு நம்ம வந்து இது தான் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்க்ரூ வுட்டு. வேறு நீ வுட்டு கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கிடச்சதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் நான் வந்து எடிட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா, எடிட்டிங் சொல்கிறது பதிலாக ரெக்கார்ட் பண்ணுறது நான் இதை வந்து பண்ணுறேன்னா, ஸோ என் மொபைலில் கொடுத்தது தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அந்த ஒயிட் அடிச்சிடும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் கீழே போகிறதுக்கு நான் வழி வரிசையில் இப்போ எங்கே இறங்குறதுன்னு தெரியாமல், ஸோ நான் வந்து அதை மட்டும் எதுக்கு காரணம்னு டப்புன்னு நான் வந்து இங்கே டேட் வச்சு தான் ஏறிந்தேன், அதை வச்சு நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா ஸ்டேர்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். எதுக்குன்னா மேலே போடுறதுக்கு. ஸோ ஸ்டேர்ஸ் இந்த கலர் வேணால் போட்டுக்கலாம். நான் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறேன். என்ன ப்ரோ எல்லாமே ஸ்க்ரூவாக யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு கேட்டால், நம்மளுக்கு இருக்க போகிறது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான யூஸ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம லேட்டராக கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். ஸோ நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏரியாலாம். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற காபிள் ஸ்டோன் உடச்சி இங்கே வந்து நம்ம வந்து டோர் வச்சுக்கிட்டா இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து மேலேக்கு யூஸ் ஆயிரும். ஸோ கீழே இருக்கிற ஏரியா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், சும்மா செஸ்ட்டு அது இதுன்னு வச்சுக்க மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஏரியாலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே வந்து உடச்சிட்டேன். ஸோ இங்கே நம்ம பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த சைடு இன்னொன்று உடச்சிக்கலான்னு ஸோ டக்குன்னு அங்கே எடுத்து எல்லாம் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாக் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து 4 பிளாக் மேலே போனோடனே இப்போ நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஆனால் இங்கே கரெக்டாக வைக்கணும், இல்லைனா கீழே விழுந்துரும். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளால் இது மாதிரி பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டு போக முடியும். பட் இதில் வந்து 4 பிளாக் போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாகிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியாமல் கூட நான் ஒரு டைம் பண்ணிடுவேன். ஸோ தெரியாமல் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 டைம்லாம் மிஸ்டேக்ஸ் ஆக தான் செய்யும். நம்ம தான் அதை வந்து இது பண்ணிக்கணும். சரி, ஒரு டைம் கூட மிஸ்டேக் இல்லாமல் எவனுமே ஜெயிக்க மாட்டாங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி தான் நானும் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சொல்லிட்டு நாங்கள் வந்து இது தேர்ந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக நம்மள்ட்ட லாக்ஸ் இருந்துச்சு, நான் அது வந்து உட்டை கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டக்குன்னு இந்த ஏரியாவும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா மேலே வந்து என்னென்னா அதே மாதிரி நம்ம உட்டு லாக்ஸ் தான் வைக்க போகிறோம். லாக்ஸ்ன்னு சொல்கிற பாருங்க, உட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ ஏன் நான் உட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த ஷேடர்ஸ் கற்று தான் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஷேடர்ஸ் லிங்க் வேணும் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து விட்ட ப்ரோட்டு கேளுங்க, அதாவது MGW ப்ரோ, அவர் தான் இது வந்து இந்த ஷேடர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணார். ஸோ வந்து மேலே இருக்கிற அந்த இது வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக இது பண்ணதுனால இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து டார்க்காக தெரியும் இந்த இடம் மட்டும். ஸோ அது நம்ம டார்ச் வந்து சரியாக போயிடும் அந்த இடம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக பேனல்ஸ் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நாங்கள் மேலே வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த சைடும் அப்புறம் அந்த சைடும் நான் வந்து ஃபுல்லாக வைக்கணும். அதாவது இந்த நடுவில் ஒன்று கூட விடாமல் ஃபுல்லாக வைக்கணும், அப்படி சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கிறதுங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைக்கிறதுக்கு மட்டும் இந்த பேனல்ஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக வைக்கலாம். ஆனால் அந்த பேனல்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தப்பாக பண்ணிங்கனாலும் அது தப்பாக எங்கேயே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைன் பார்த்து தான் நான் வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படியோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த சைடில் வந்து ஸோ நடுவில் கேப் போட போகிறோம். ஏன் கேப் போட போகிறேன்னு சொல்கிறேன், ஸோ அந்த இடத்துல 2 பேனல்ஸ் இல்லை, அதனால் நான் கேப்பே விட்டுட்டேன் அந்த இடத்துல. ஸோ அது நல்லா வந்து ஓரளவுக்கு லுக்காகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த இடத்த அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். ஸோ அதே நல்லா இருக்குன்னு. ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நம்ம வீடாக கட்ட முடியல, அதுக்குள்ளே வந்து 2 கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ஃபுட்டு கேட்டாங்க. என்கிட்ட இருக்கிற ஃபுட்டே இல்லை, ஏன்டே நானே செரி பெரிஸ் தான் வச்சு தின்னுட்ருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா நம்மள்ட்ட இருக்கிற ஃபுல் லூட்ஸும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடலான்னு. ஸோ டப்புன்னு இருக்கேன், நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்க லூட்ஸும் எடுத்து அவங்க உள்ளே வச்சிடலான்னு. ஸோ இப்போ கிராஃப்டிங் டேபிள் உடைக்கிறது கூட நம்மள்ட்ட வந்து ஒரு இது கூட இல்லை ஆக்ஸு, அந்தளவுக்கு நம்ம இப்போ ஏலக்காரனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் ஒரு ரிச் மேனாக மாற போகிறோம். ஸோ அது பொறுத்து வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் வைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சைடு வந்து கிராஃப்டிங் டேபிள் வைக்கிறேன். ஸோ வந்து பெட்டு எங்கே வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கரெக்டாக ஸ்பேஸ் விட்ருக்கேன்ல, அங்கே தான் வைக்க போகிறேன். ஸோ நல்லா இருக்குது இந்த வியூ இங்கேருந்து பார்த்தா. ஸோ இது மட்டும் இது இருக்குன்னு இதுவும் நான் உடச்சி விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லூட்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நினச்ச மாதிரி ஃபஸ்ட் எபிசோடில் அதாவது நம்ம 0th எபிசோடு வந்து ஒரு வீடு கட்டியாச்சு. ஸோ சுற்றி கட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம லூட்ஸ்லாம் இருக்கும்போது ஸோ இங்கே லூட் இருக்கும். பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ வந்து நம்மளால் சன்செட்டு நல்லா பார்க்க முடியும். ஸோ இங்கே லூட்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சாப்பாடு, அதாவது நம்ம பர்சனல் யூஸ்க்கு மட்டும் இங்கே நம்ம வந்து வீட்டு வைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் சோறு கொஞ்சம் பஞ்சலாமல் இருக்கும். வேறு இந்த வீட்டில் காட்டுற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தெரியுது என் மண்ட மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.